ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. இன்றைய பாடல்: எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கானக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. கானக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. இவையும் தர நீ கடவாயே. இவையும் தர நீ கடவாயே. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, என் கவலைதான் பெரிது என்று தோன்றுகிறதா? ஒரு பக்தன் கோயிலுக்கு வந்து கடவுள்கிட்ட, கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த? எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுதாரு. ரொம்ப நேரம் அழுதுட்டு, கடவுளே, என்னோட கஷ்டத்தை நீ குறைக்க மாட்டியா? பக்கத்து வீட்டில் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா? அவன் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா? எதிர் வீட்டில் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா? அவனோட சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. உடனே கடவுள் ரொம்ப அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாரு. அப்போ கடவுள் அவன்கிட்ட, உனக்கு தான் கவலை ஜாஸ்தி நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, இதுல என்ன சந்தேகம் கடவுளே, எனக்கு எவ்வளவு கவலை தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ, அந்த பேப்பர்ல உனக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுது. உன்னோட உடம்புல ஏதாவது பகுதியில வியாதி இருந்தா கூட அதையும் அதுல எழுது. உனக்கு கடன் இருந்தா அதுல எழுது. உனக்கு வீட்டுல பிரச்சனை இருந்தா அதை எழுது. உனக்கு பண கஷ்டம் இருந்தா அதை எழுது. இது எல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு 10 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் கடவுள் கிட்ட, வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நீ யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றியோ அவங்க எல்லாரையும் அன்னைக்கு நான் வர சொல்ல போறேன். அன்னைக்கு உன் கவலையை தீர்த்து வைக்க நான் ஒரு வழி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனும் ரொம்ப ஆர்வமா அவனோட கஷ்டத்தை எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வர சொன்னார் இல்லையா, 9 மணிக்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 9 மணிலிருந்தே நிறைய பேர் அந்த கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இவர் யாரெல்லாம் கடவுள் கிட்ட அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னாரோ அவங்க எல்லாரும் அங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வர்ற அத்தனை பேரும் நிறைய காகிதங்களை கொண்டு வந்தாங்க. எல்லா காகிதங்களையும் அவங்களோட கஷ்டத்தை எழுதி வச்சிருந்தாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் எந்த காகிதமும் இல்லாம நடந்து வராரு. இவனுக்கு ஒரே சந்தேகம். நேரா அவன்கிட்ட போயிட்டு, உனக்கு எந்த கஷ்டமே இல்லையா, உன் கையில காகிதமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய காகிதங்கள்ல எழுதி அதை தூக்கிட்டு வர என்னால முடியல, அதனால என்னோட அசிஸ்டன்ட் பின்னாடி அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இவன் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சானோ அவங்க எல்லாருமே
பெரிய பெரிய காகிதங்கள்ல அவங்களோட கஷ்டத்தை எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 10 மணி ஆயிடுச்சு. கடவுளும் அவங்க முன்னாடி வந்துட்டாரு. இப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே அவங்களோட காகிதத்தை அவங்களுக்கு முன்னாடி கீழே வச்சிடுங்க. உங்களுக்கு 1 நிமிடம் நான் டைம் தரேன். அந்த 1 நிமிடத்துக்குள்ள நீங்க உங்க காகிதத்தை அப்படியே வச்சுட்டு இங்க இருக்கிற மற்றவங்கள யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களோட காகிதத்தை நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் முடியும் போது உங்க கையில் இருக்கிற காகிதத்துல என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தோட தான் நீங்க வாழ்வீங்களே தவிர இத்தனை நாள் நீங்க வாழ்ந்த கஷ்டத்தோட நீங்க வாழ மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா முக்கியமா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்களோட காகிதத்துல ஒன்னதான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர அந்த காகிதத்துல என்ன இருக்குன்னு படிக்காம தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்களோட 1 நிமிடம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற அத்தனை பேருமே என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம காகிதத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட காகிதத்துல என்ன கஷ்டம் இருக்குன்னே தெரியாது. இருக்கிற கஷ்டத்தை விட்டுட்டு அந்த காகிதத்தை கொண்டு வந்து அந்த காகிதத்துல நம்ம கவலைகளை விட ஜாஸ்தியான கவலைகள் இருந்தா என்ன பண்றது அப்படின்ற பயம் வந்துச்சு. அங்க இருக்கிற அத்தனை பேருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்களோட காகிதத்தை கெட்டியா இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. யாருமே வேற காகிதத்தை எடுக்கவே இல்லை. கடவுள் 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, உங்க கையில இருக்கிற காகிதத்துல இருக்கிற கஷ்டங்களோட இனிமேல நீங்க வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, மற்றவங்களோட கஷ்டத்தையும் மற்றவங்களோட கவலையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கஷ்டம் நம்மளோட கவலையே பரவாயில்ல அப்படின்னு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை என் கவலைதான் பெரிது என்று தோன்றுகிறதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.